ஓம் நானோபாதி விசிஷ்டாத்மவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹ. ஏகமேவ பரம் பிரம்ம நாமரூபாத்யுபாதிபிஹி சந்திராதித்ய மனுஷ்யாதிஹி உபைர் வேதாந்த பாஸ்கரஹ. ஏகமேவ பரம் பிரம்ம சந்திரஹ ஆதித்யஹ மனுஷ்யாஹ இத்தியாதி ரூபைஹி நாமரூபாத்யுபாதிபிஹி दृश्यते. अद्य दिनाङ्कः मार्च् मासे द्वाविंशतिदिनः. अद्य दिनस्य विषयः ब्रह्म एकमेव नामरूपाणि अनेकानि. बृहदारण्यक उपनिषदिल இடம்பெறுகின்ற 2:5-19 மந்திரம். பிரம்மம் ஒன்றே, நாமரூபங்கள் தான் அநேகமாக இருக்கிறது. ரூபம் ரூபம் பிரதிரூபோ பபூவ ததஸ்ய ரூபம் பிரதிசக்ஷனாய இந்திரோ மாயாபிஹி புருரூப ஈயதே யுக்தா ஹஸ்ய ஹரய ஷதா தசேதி. அயம் பரமாத்மா ஆத்மனஹ ரூபம் லோகஸ்ய பிரதர்ஷனாய ரூபம் ரூபம் பிரதிரூபோ திருஷ்யதே. இந்த பரமாத்மா தான் லோகத்தில் எல்லா ரூபமாகவும் தெரிகிறார். சர்வசக்தா பரமாத்மா ஆத்மீயைஹி மாயாரூபைஹி நானோபாதிபிஹி நானாரூபேன அவபாசதே. ஒரே பரமாத்மா மாயையை கொண்டு பல ரூபங்களாக தோன்றுகிறார். அஸ்ய உபாதி ரூபாணி இந்திரியாணி शताधिकानि दृश्यन्ते. अत्र इन्द्रो नाम सर्वज्ञः பரமாத்மா. இங்க இந்த மந்திரத்தில் இந்திர அப்படின்ற வார்த்தை பரமாத்மாவை குறிக்கக்கூடிய வார்த்தை. சர்வஜனான பரமாத்மா. அயமேவ பரம்பிரம்ம, அதுவே பரபிரம்மத்தை குறிக்கிறது. அயம் அநேகோபாதிபிஹி நானாரூபேன அவபாசதே. இந்த பரமாத்மா தான் பல ரூபங்களாக தோன்றுகிறார். ஆத்மா ஒன்றுதான், ஆத்மா ஏக ஏவ. அவித்யா கல்பிதாக உபாதயஸ்து அநேகா. அவித்யினால், அதாவது அறியாமையினுடைய கல்பிதமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்படுறது எதுவோ அது உபாதி. அந்த உபாதியினுடைய தோற்றத்தில் பன்மை தெரிகிறது. அத்விதீயா பரமாத்மா ஏக ஏவசன் தேவதா ரூபேன மனுஷ்ய ரூபேன லோக பிரபஞ்ச பூத ரூபேன கிருமிகீட்டாதி ரூபேனாபி திருஷ்யதே. அத்விதீயமான ஒரே பரமாத்மா தான் தேவர்களினுடைய வடிவத்திலும் மனிதர்களுடைய வடிவத்திலும் லோகம் பிரபஞ்ச இந்த பூதங்களுடைய ரூபத்திலும் கிருமிகளினுடைய ரூபத்திலும் பன்மையாக தெரியப்படுகிறது. ஏதேஷாம் ரூபானாம் மாயா இதி நாம. இந்த பன்மையான ரூபங்களுக்கு தான் மாயை என்று பெயர். மாயா இதி மித்யாபாசகா இத்தியர்த்தகா. இல்லாததை இருப்பதை போல் தோற்றுவித்து அதுவே இருக்கிறது என்று உம்மை நம்ப வைக்கிற அந்த விஷயம் எதுவோ அது மாயை. விசாரித்து பார்த்தால் எது இல்லாமல் போய்விடுமோ அது மித்யா. விசாரித்து பார்க்கும்போது இல்லாமல் போகின்ற மித்யா எதனால் அப்படி தெரிகிறது என்று கேட்டால் அதற்கு பதில் மாயா. ஆத்மனஹா மித்யாபாச ரூபமேவ ஹி இதம் ஜகத். ஆத்மாவினுடைய நான் என்ற சொல்லினுடைய உட்பொருள் எதுவோ அதனுடைய பொய்த்தோற்றமே தான் இந்த மொத்த உலகமும். ஓம் நானாபாதி விசிஷ்டாத்மவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹா.